ஜாதகத்தில் முக்கியமான கிரகம் என்ன அப்படின்றது எது? முக்கியமான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சார். சூரியன், குரு, செவ்வாய். ஆனால் அந்த ஜெனூன் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்றது மோடிக்கு தெரிஞ்சு போய் யார் மூலியமாவது போய் சொல்லி தான் நான் அம்மா பார்த்தேன். டைரெக்டாக அம்மாவுக்கு பழக்கம் கிடையாது. இப்போ ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி டைம் வந்து கொஞ்சம் சரியில்லை. அதே நேரத்தில் 2016 நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கண்டினியூட்டி ஆட்சி. ஆனால் நீங்கள் ஆட்சி 2வது தடவை ஆட்சி ஆள முடியாது. இப்போ நீங்கள் வந்து அவருக்கு கெட்ட காலம், அதனால் நீங்கள் உங்கள் அமைதியாக இருங்கன்றீங்க. ஆமாம். இன்னொரு ஜாதகத்தை கொடுத்தோம்னா, சார் உங்களுக்கு நேரம் உச்சமாக இருக்குது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன காரியம் தொட்டாலும் தொடங்கும், நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் வேணால் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு அவர் சொல்கிறாரு. மாறுபடுதுன்னு சொல்கிறேன். அதுதான் சார். வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம். இங்கேயே 2 பஞ்சாங்கத்தை வச்சுருக்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தில் குரு பயிற்சி ஆகிறது ஒரு டேட்டு, திருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி ஆகிறது ஒரு டேட்டு. இதுலேயும் 2 வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, திருக்கணிதம் தான் பார்க்கணும். வாக்கியம்ன்றது வந்துங்க திருக்கணிதம் பார்க்குறவங்க வந்து மாறுபடாதான்னு கேட்குறேன். திருக்கணிதம் 2 ஜோசியம் பார்க்குறாங்க, 2 ஜோசியர்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காதா? இல்லை, மாறுபட்ட கருத்து இருக்குங்க. ஏன்னா அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, முழுசாக கற்றுக்கிறதுக்கு இந்த அஸ்ட்ராலஜின்றது வந்து ஒரு கடல் மாதிரி. இதை வந்து கற்றுக்கிட்டு சொல்கிறது ஒன்று, ஆர்வத்தில் சொல்கிறது ஒன்று. எனக்கும் ஜோசியம் தெரியும்னு சொல்லி ஆர்வத்தில் குபேர மூலையை வந்து ஈசானி மூலைன்றது. இந்த வாசு பார்க்க வரவங்க, சரி குபேர மூலைன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும்? தென்மேற்குங்கிறது வந்து குபேர மூலை, அதான் வந்து ஈசானி மூலைன்றுவான். இப்போ நீங்கள் வந்துருக்கிறீங்க, உடையெல்லாம் பார்த்துட்டு இந்த காவி உடை, உத்ராட்ச மாலைலாம் போட்டு வந்தால் தான் இவர் தான்ப்பா சாமி. இந்த வேஷம் அப்படியே ஒரு தலைப்பா கட்டிட்டு அப்படிலாம் வந்தால், அப்படி கையிலெல்லாம் பூரா ருத்ராட்ச கொண்டை போட்டுக்கிட்டு செயின்லாம் மாட்டி ஒரு நகை கடையே போட்டுட்டு வந்திருந்தா இப்போ இவர் தான்ப்பா ஜோசியர்னு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி. அது இல்லைங்க. ஜாதகம் முழுமையாக தெரிஞ்சவங்க இப்படி மாறுபட்டது சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா அதே பாயிண்ட் தான் இருக்கும், ஆனால் வேறு வழியாக இருக்கும். சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் மாறி சொல்லும், ஆனால் வந்து சொல்கிற பாயிண்ட் என்னமோ ஒன்றா இருக்கும். பயமுறுத்துகிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. லாஸ் ஆகிடும், நீங்கள் வந்து நீங்கள் சார் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு விரயசனி நடக்குது சார், நீங்கள் ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணிவிடுங்க. என்னத்தை போய் சுப விரயம் பண்ணுறது? பணமே இல்லையே, என்னத்தையா விரயம்? இப்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் சார், நல்ல செலவு பண்ண தகுதி உடையவங்க தான் கோடீஸ்வரன். நீங்கள் விரயம் பண்ணிட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறது. விரயம் பண்ணுறது தாங்க கோடீஸ்வரன் சார். ஒரு 10 கோடி காரு வாங்குறவன் தான் சார் கோடீஸ்வரன். விரையாதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க, அதனால் உங்கள்கிட்ட பணம் தங்காதுமா. ஏங்க விரையாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் அவன் மாட மாளிகை பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழுவான். தனாதிபதி வீக்காக இருக்கிறவன் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியாது. தனாதிபதி வீக்காக இருக்கிறவன் எப்படி விரையாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்? விரையாதிபதி விரயம் பண்ணுறதுக்கு பணம் தான் தானே விரயம். கரெக்ட். அதனால தான் என்றைக்கும் சொல்கிறாங்க, ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கிறோம், தனாதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருந்தாவே ஒனாசிஸ், ஜாக்லின், ஜான் ராக்பெல்லர், நீங்கள் இருக்கிற கோடீஸ்வரன் அத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் இப்போ தான் வருவாங்க. தனாதிபதி விரையாதிபதி லிங்க் இருக்கணுங்க. லிங்க் இல்லாமல் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது சார். அம்பானி ஜாதகத்தை பார்த்தா அப்படி இருக்கும். ஆமாம், தனாதிபதிக்கும் விரையாதிபதிக்கும். இப்போ திடீர்னு என்ன இப்போ எவ்வளோ ஆகுது? ஒரு 1500 கோடி அதுக்கு கூட. அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து விரையாதிபதி பலம் பெற்றிருக்கணும், தனாதிபதியும் பலம் பெற்று இருக்குதுங்கிறதுக்காக தான் நீ கொடுக்குற. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது சார். சூரியனுக்கு 3ல் குரு இருந்தால் என்ன, குருவுக்கு 3ல் சூரியன் உட்காந்தா என்னன்னு தெரியாது நிறைய பேர்த்துக்கு. ஜாதகத்தில் வந்துங்க திசை மட்டுமே ஒழுங்கானது, சுப திசையாக நடந்துகிட்ருக்கிறவங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன், 87-88 வயசு ஆகி கூட வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களாம் 40-45 வயசில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஜாதகம் தான். ஏன் இப்போ வந்து இப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க? தனாதிபதி கம்மியாக இருக்குது, விரையாதிபதி அதிகமாக இருக்கிறவங்க வேற ஒருத்தர் மூலிமா பினாமின்னு சொல்லுவாங்க, பையன் பேர்லையோ அப்படி கேட்டு வச்சுக்கணுங்க. நம்ம உடம்பு போய் செக் பண்ணுறது இல்லையா சார்? கரெக்டு தான். இன்னொருத்தருடைய ரத்தம் வந்து எல்லா ரத்தமும் நம்மளுக்கு சேர்ந்துருதா? யார் ரத்தம் நம்மளுக்கு சேருமோ அந்த ரத்தத்தை தான் நம்ம ஏற்றிக்கிறோம். ஆமாம். நம்ம குடும்பத்தில் உள்ள ஜாதகத்தை பார்த்து நம்ம சொத்தை காப்பாற்றணும் இவன் தான் சொல்லி அங்கே தான் லிங்க் பண்ணி விடணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது சார், வழிமுறை இருக்குது. நம்ம ஜாதகத்தில் முக்கியமான கிரகம் என்ன அப்படின்றது எது? முக்கியமான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சார். சூரியன், குரு, செவ்வாய். அதான் வந்து நெருப்பு ராசி. காலசுப்ர சத்துவத்துக்கு மேஷம் தான் வந்து முதல் ராசி. அதுதான் வந்து உங்களுக்கு சூரியன் உச்சம். அப்படியே எடுத்துட்டிங்களா, சூரியன் ஆட்சி பெற இடம் வந்து சிம்மம்.
அடுத்து தனுசு. இது வந்து மூலத்திரிகோணம்னு சொல்கிறதுங்க. மூலத்திரிகோணன்றது 1, 5, 9. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேந்திரம்ன்றது வந்து மீனராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசின்றது கேந்திரம். ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் உட்காந்தா ராஜா. என்னைக்காந்தான் ஒரு நாளைக்கு அந்த சீட்டில் பிடிச்சிருவேன் சொல்லுவாங்க, சபதம் போடுவாங்களே, என்னைக்காந்தாலும் சீட்டில் உட்காந்துரும் நான் அப்படிம்பாங்க. ஆனால் உட்காந்துருவாங்க. அதுக்கு தகுந்த கிரகங்கள்லாம் அட்டாச் ஆகி வரணும் சார். அப்போது கடிகாரம் எப்படி நம்மளுக்கு வந்து கடந்து போயிட்டுருக்குது. ஆனால் வந்து இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் அடிக்கடி கலந்துக்க முடியாத, அது எப்போ சேரணுமோ கரெக்டாக சேர்ந்துருது இல்லை சார். அதுதான் ஜாதகமும் சார். இந்த கிரகங்கள் சேர்ந்துருச்சுன்னா உங்களை அடுத்த செகண்டு நீங்கள் பெரிய ஆளுங்க சார். திடீர்னு வந்து எனக்கு வந்துங்க நான் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் உங்களை கூப்பிடாருன்னா, நாளைக்கு திடீர்னு உங்க கூப்பிட்டாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இன்பகரமானது தானே. என்னை எப்படி செலக்ட் பண்ணார் அவர்? இப்போ அதுக்கு நான் இன்னும் எந்த முயற்சியும் பண்ணோம்னா, எனக்கு ஜாதக அமைப்பை அவர் சந்திக்கணும்னு இருந்தால் கூப்பிட்டுருவாரு. இப்போ வருமா? கூப்பிட்டுருவாரு. நான் முயற்சியே பண்ண வேணாம். முயற்சியே பண்ண வேணாம். முயற்சி பண்ணவங்கலாம் வாசலில் என்ன உட்காந்துருக்குறாங்க. ஆமாம் சார், வாசலில் வரல தான் அவங்க உள்ளே போக முடியும். உள்ளே போக முடியாது. அதுக்கு வந்து நான் வந்து அம்மா தான் காரணம். அம்மா வந்து அம்மாட்ட கற்றுக்கிட்ட வச்சுங்க. யாரையும் நம்ப மாட்டேன் நான். நீங்கள் சொன்னால் அப்படி பேர் எடுத்தவன் நான். அருமை. அப்படி இருக்கணும் சார், ஜென்யூனாக இருக்கணும். ஆனால் அந்த ஜென்யூன் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்றது மோடிக்கு தெரிஞ்சு போய் யார் மூலியமாவது போய் சொல்லி தான் நான் அம்மாவை பார்த்தேன். டைரெக்டாக அம்மாவுக்கு பழக்கம் கிடையாது. அப்படி செய்தி வந்து சித்தர் காதில் விழுந்து, சித்தர் வந்து உங்களை சொல்லி அவரை ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா பிரமாண்டமாக நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக போய் சந்திப்பீங்க. ஏன்னா காரணம்னா லட்சுமணன் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்கும். அவருக்கு ஏன்னா ராமர் லட்சுமணன்றது அவருக்கு பிடிக்குங்கிறனால ராமரை பார்த்துட்டாரு. நான் லட்சுமணனை பார்க்கணுன்னு நினைப்பார்ல, அதுக்காக சொன்னேன் சார். இப்போ ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார். அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சோதனைகள்லாம் வந்தது. அதெல்லாம் அந்த ஜாதகத்தில் இருந்ததா? ஆமாம், இருந்ததுங்க. இருந்தது. ஆமாம், அது எச்சரிக்கை பண்ணீங்களா நீங்கள்? ஆமாம், 2014 ஆமாம் சொன்னாங்க. அந்த மாதிரி டைம் வந்து கொஞ்சம் சரியில்லை. அதே நேரத்தில் 2016 நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, கண்டினியூட்டி ஆட்சி. ஆனால் நீங்கள் ஆட்சி 2வது தடவை ஆட்சி ஆள முடியாது. முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், இல்லாட்டி இப்போ நம்ம ஆட்சி நடக்குது இல்லை சுமார். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து யாரும் 50 தாண்டதுன்றதே கிடையாது. நானும் இவ்வளோ இருக்கும்போது போனஸ் தானே எனக்கு. அம்மா எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஏம்மா நீங்கள் என்னமோ அது சாதாரணமாக எடுத்துக்கிறீங்கன்னா, வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அவங்க எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறதுங்க. ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு உச்சத்தை பார்த்துட்டாங்களே சார். கரெக்டு. அந்த இதுக்கு மேலே ஒரு உச்சத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது விட்டு கொடுத்த மனப்பான்மை உள்ள கேரக்டருங்க. விட்டு கொடுக்குற சின்னம்மாவை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து 2 பேர்த்துக்கு அந்த ஒத்துழைப்புன்றது பார்த்தீங்கன்னா அதான் வந்து சேர்க்கை. அம்மாலாம் சின்னம்மா இல்லைன்னா வச்சுங்க, அம்மாலாம் 88, 87, 88லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த அம்மா ஜாதகம் சின்னம்மா ஜாதகத்துக்கு இவங்களுக்கும் அதிக தொடர்பு. அருமை. ஏன்னா இவங்க அவங்கள காப்பாற்றி ஆகணுன்றது சித்தருடைய கடவுளுடைய ஆணை. அதனால சேர முடியாது. ஆமாம், எல்லாம் சேர முடியாது சார். அதெல்லாம் அமைப்பு இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது சார். கனவு இதுதான் நம்மளுக்கு மனைவின்னு சொல்லி. ஆமாம், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சார் தெரியும். காதல் பண்ணுறவங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே 2 பேர் மனசு எப்படின்னு தெரியல. நம்ம சொல்கிறேன் ஜென்ரலாக ஒருமித்த தம்பதிகளுடைய வாழ்க்கை இவர் தான் நம்ம கணவன் சொல்லி கற்பனையில் கூட பண்ணாத பெண்ணோட வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்படி வாழ்கிறோம் யோசிச்சு பாருங்க சார். அதுதான் நட்பும் அப்படி தான் நம்பணும் சார். அந்த நம்பிக்கை தான் 5ஆம் இடம். பூர்வ ஜென்ம ஜனனி ஜென்ம வர்த்தனைக்குள்ள சம்பத்தாம்ன்றான், பதவி பூர்வ புண்ணியனாம். இந்த மாதிரிங்க எல்லாமே வந்து வருதுன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்கள் புண்ணியம் பண்ணி பிறந்தபோது தான் நீங்கள் சந்திக்க வேண்டியவங்களை சந்திச்சிருவீங்க. இந்த பிறவியில் நீங்கள் என்ன எழுதிட்டு வந்துருக்கீங்க அந்த எழுத்து வந்து உங்களுக்கு பலிதமாயிடும். அதை கடக்காம உங்களது வாழ்க்கை எண்டு கிடையாது சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் நீண்ட நாட்கள் காதலிச்சு 8 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. 10வது வருஷம் 11வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிரேக்கு. ஆனால் யாருமே முகம் தெரியாத நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை உறவினர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, யாருன்னே தெரியாது. அந்த கல்யாணம் வழக்கு நீடிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் கட்டம் தானா? ஆமாம் சார். ஒன்றும் இல்லை சார். ஒரு ஜாதகத்தில் சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டுங்க, கணவன் மனைவி திருமண வாழ்க்கை மட்டும் பார்க்க சொன்னால் சந்திரன் உடம்பு தான், கல்யாண வாழ்க்கைக்கு உடம்பு தான், உயிர் தேவையில்லை. உயிர் பொருத்தன்றது வந்து அது கடைசியாக தான் பார்க்கணும். உடல் பொருத்தங்க, வசிய பொருத்தம். நம்ம இந்த மாதிரி கணவனை அடையிறதுக்கு நம்ம இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கணும்னா
அது மனசுக்குள்ளே நினைக்கணுமா. அதுதான் சந்திரன் உடல். அப்புறம் கணவனும் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம கிடைச்சதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு அப்படி நினச்சா மட்டும்தான் கோர்ட்டில் டிவோர்ஸே இல்லை. உடல் சம்மந்தமே இல்லாமல் உயிர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என்ன உயிர் பொருத்தம் தெரியுங்களா? தாலி பாக்கியம் கட் ஆகுது இல்லைங்க, தாலி பாக்கியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்கன்னு. ஏங்க தாலி பாக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது பார்க்கணும். முதல்ல உடல் மொழி பாருங்கள். உடல் மொழி நல்லா இருந்தால் தான் உயிர் மொழிக்கு போக முடியும். உடல் மொழி நல்லா இருக்கும்போது அது அந்த பக்கம் படுத்திருக்கேன், இவர் இந்த பக்கம் படுத்திருப்பார். நடுவில் ஒரு உயிரே பிறக்காத. புத்திரப்பாக்கியம் வேணும்ல சார். இவங்க என்ன சொல்கிறாங்க, ரஜ்ஜு பொருத்தம்னு. இதெல்லாம் சார் பொருத்தம்ன்றது 5 பொருத்தம். ஒன்று உடல் பொருத்தம், அடுத்து மன பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், அடுத்து வந்து யோனி. இது இருந்தால் போதும் சார். மனைவி நம்மளுக்கு வேறு எங்கேயும் அவன் கவனம் செலுத்தாது. குதிரைக்கு கடிவாளம் போட்டோமா, நீ எப்போ ஆஃபீஸ் விடணும், எப்போ வீட்டுக்கு போகலான்னு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போவான். இங்கே வந்து உடல் மொழி இல்லைன்னு வச்சுங்களேன், கடிவாளத்தை கழட்டிடுவார். அப்புறம் பாக்கியராஜ் படம் மாதிரி சின்ன வீடு மாதிரி தான். ஆமாம் சார். ஜாதக பொருத்தம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது ஒரு அப்புறம் சிலிப்பாகி அப்புறம் போய் அதுக்கப்புறம் மனைவி மேலே வசியம் வருதுல்லாங்கிறதுனா, நீ எதையோ சரியில்லைன்றனால தெரிஞ்சதுனால நான் என் மனைவி சரியாக இருக்கிறான்றது அது சுயநலம்னு நான் சொல்ல முடியும். கரெக்டாக சார்? இப்போ விஜய் இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்க ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும். அதனால தான் அவர் முதலமைச்சராக. ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ஜாதகத்தை கணிச்சவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஏராளமான ஜோதிடர்கள். ஆமாம். ஆனால் அதில் 98% ஜோதிடர்கள் அவர் இந்த அளவுக்கு வந்து ஆட்சியை பிடிப்பார்னு சொல்லவே இல்லை. அதிகபட்சம் 20 சீட்டு வாங்குவார், 22 சீட்டு வாங்குவார் இப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். ஆமாம். இதெல்லாம் தாண்டி அவர் ஆட்சியை பிடிப்பார்னு சொன்ன ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிலர். கண்டிப்பாக. எதனால் அத்தனை பேரால் அதுக்கு சரியாக கணிக்க முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறீங்க? இது என்னென்னா, சில பேர் வந்து லக்னம் ஒழுங்காக போடல சார். இப்போ வந்து ஒரு லக்னம்னா அந்த லக்னம் தெரிஞ்சுன்னு சொல்லணுங்க. நம்ம இஷ்டத்துக்கு லக்னத்தை எல்லா அஸ்ட்ராலஜரும் முன்ன மாதிரி இல்லைங்க. அவங்களா ஒரு லக்னம் போட்டுக்கிறாங்க. அவங்களா ஒரு லக்னம் போட்டுக்கிட்டு அதுக்கு பலன் சொல்கிறாங்க. அப்படி அவர் அந்த லக்னத்தில் பிறக்கவே இல்லையே. எல்லாமே போட்டது ஒரு லக்னம். ஒரிஜினல் லக்னம் எனக்கு தெரியும். 2026 அரியணை ஏறுவார் அப்படிங்கிறத 2003 பதிவு பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு முக்கியமான விட்டேன். அப்புறம் 2007 சொன்னேன். ஆனால் அது யாருன்னு மட்டும் நான் வேண்டாங்க, சொல்ல பேர் வேண்டாம். அவங்க அப்பாவா? யாருன்னு வச்சுக்கலாங்க. ஏன்னா நான் சொன்னது அவர் லக்னத்தில் வந்துங்க ஜனவசியம்னு ஒன்று இருக்குதுங்க. ஜனவசியம், பணவசியம். நீங்கள் அம்பானி பார்த்தீங்கன்னா பணத்தில் தான் வசியம். நீங்கள் அவர் பார்த்தோன்னே கோடீஸ்வரன்ப்பா அவ்வளோதான் நிறுத்திப்பீங்க. அது பணவசியம். கூட்டமாக போய் அவர் பார்க்க மாட்டாங்க. கூட்டமாலாம் அவர் நீ போனீங்கன்னா சுற்றுவான் அவன். கூட எத்தனை பேர் தான் சார், அவன் ஒரு ஆள் வர்றதுக்கு கூட அத்தனை பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து அவன் பாதுகாப்பாக வர்றான். என்னென்னா பணவசியம். ஆனால் இவருக்கு வந்து ஜனவசியம். 10 பைசா செலவு பண்ண வேணாம் சார். ஏன்னா வசிய பொருத்தன்றது என்னென்னா, இந்த சூரியனும் சனியும் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 2 பேரும் பின்னி பிணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில். நீங்கள் ராஜா அதான் நடந்தது இப்போ. ஆமாங்க. பாரத பிரதமர் நீங்கள் எடுத்துக்கங்க, அவர் ஜாதகம் இருக்குது என்கிட்ட. நம்ம நரேந்திர மோடிஜி ஜாதகமும் இங்கே இருக்குது. இவர் 2014 சீஃப்னு இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாருமான்னு புரட்சி தலைவி அம்மா கிட்ட சொன்னேன் நான். அப்படியா அப்படின்னாங்க. ஆமாம்மா 2014 ஆயிட்டாருன்னா அவர் இறக்கவே முடியாது. அப்படியா? ஆமாம், 2026 வரல இறக்க முடியாது. 2014 எலெக்ஷன்னு அவங்க சொன்னாங்க, இல்லை கூட்டணிலாம் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணணும். ஓகே, இண்டிவிஜுவலாக பண்ணி எத்தனை எம்பி வாங்கினா பார்த்தீங்களா 2014 36, 37, 38 அந்த இது வாங்கிட்டாங்க. தனியாக நின்று பண்ணாங்களா சார்? ஆனால் அந்த அம்மாவுடைய ஜாதகம் பவர்ஃபுல், பிரைம் மினிஸ்டர் ஆகிறது. ஆனால் அந்த சொன்ன பார்த்தீங்களா ஆயுள் பலம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. அவங்களுக்கு இது வரலும் தான். அந்த காலகட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பதவி இதாகிடுங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். முதல் செப்டம்பருக்கு ஓபிஎஸ் சிஎம் 2001 என்ன சார். திருப்பி 2014 செப்டம்பரில் நடு பிரச்சனை ஓபிஎஸ். 2016 வந்து ஜெயித்த பிறகு இபிஎஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
யாரும் மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் ஜனவசியம், அம்மாட்ட ஜனவசியம். ஆமாம். ஏன்னா சூரியன் சனி வீட்டில் சூரியன் சார், சூரியனுக்கும் சனிக்கும் தொடர்பு இருக்கிற ஜாதகம். மக்களால் வசியப்படுத்தும், மக்கள் விரும்பி ஓட்டு போட்டு மக்கள் கொண்டாடப்படக்கூடிய ராசி தான் சூரியனும் சனியும் சேர்ந்து எங்கே வேணாலும் உட்காந்துருக்கணும் சார். அவங்க ரெண்டு பேரும் பின்னி பிசைஞ்சிருக்கணும் சார். அதான் வந்து மக்கள் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள் வந்து மேல்தட்டு மக்கள் எல்லாம் பிடிக்கும். ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க சார், அது வந்து உலக அளவு பேசப்படும். அதனால தான் சொல்கிறாங்க சனி சூரியன் வந்து பகைன்றாங்க. பகைவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஆப்போசிட் கேரக்டர் ஆஃப் ஆகிடும். கரெக்டுங்களா? சூரியன் அப்பா, சனி பையன். குளிகன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, சனியினுடைய பையன். இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்தான்னு வச்சுங்க, மிக பிரம்மாண்டம் சார். என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஆட்சி. சூரியன் சனி மாந்தி சேர்ந்து உட்காந்துட்டா ஹிட்லர் ஆட்சி. அது வந்து கொஞ்சம் டெரர் மாதிரி பண்ணுவாங்க ஆட்சியை. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, சதாம் ஹுசேன் மாதிரி போவாங்க. ஆனால் கடைசி வாழ்க்கை அவங்களுக்கு வந்து சதாம் ஹுசேனுடைய எண்டு தான். அதனால சூரியன் சனி சேர்ந்துருந்தாவே 24 மணி நேரம் போலீஸ்காரன் கூடவே இருக்கணும், துப்பாக்கி எடுத்து. எந்த நேரத்தில் நம்மளத்து பக்கம் திருப்பிடுறானான்னு தெரியாது. ஏன்னா இந்திரா காந்தி அம்மாவுக்கு சூரியனும் சனியும் அதே மாதிரி தான் பலம். அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க, அது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக மக்கள் வசியம், இரும்பு மனிதன் பேர் அந்த அம்மா வாங்குச்சுங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்கணம், லக்கணத்திலே சனி, 7ஆம் இடத்துல சந்திரன், 19/11/1919 டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கணும் அப்படி மைண்டில். செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை. இத்தனை கிரகம் பரிவர்த்தனை சார். ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமான ஜாதகம். 1984 சனி 10ஆம் இடத்துக்கு போகும்போது எப்படி மரணிச்சாங்கல்ல, அதான் சார் சொல்கிறேன் சார். சனி சூரியன் இருக்கும்போது யோகமும் கொடுக்கும், அதே நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்குறவனே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. யார் நம்மளுக்கு பாதுகாப்பு அதிகம் கொடுக்குறானோ அவன் மூலிமா தான் ஆபத்து வரும். சூரியன் சனி சேர்ந்தாவே எப்பவுமே அதுதான், அது இயற்கை. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோடிக்கு என்ன சொன்னீங்களோ அதுதான் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், அடுத்த 15 வருடத்துக்கு வந்து அவரை யாராலும் அசைக்க முடியாது, அவர் தான் கண்டினியூஸாக முதலமைச்சராக இருப்பார். அவருடைய ஜாதகப்படி அப்படி தான் இருக்கா? இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப பாசப்பட்டோன்னு வச்சுக்கோங்க. விஷுவல் திங்கிங், ஒரு விஷுவல் திங்கிங். ராசிக்கு 10ல் சனி யாருக்கெல்லாம் போதோ கோச்சாரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், கூட இருக்கிறவங்களோட கவனத்தோடு இருக்கணும். உயிர் நண்பன் தான் உயிரை எடுக்கக்கூடிய நண்பனாக மாறுவான். தேல் கடிச்சிருச்சு. அந்த கடிச்ச தேல் யாருன்னா ஸ்ரீடி சாய்பாபா. தேல் மூலிமா வந்து கொட்டி விட்டு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இதில் பூரா ஏற்றி விட்டார். அப்புறம் என்ன வைத்தியம் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லையா சார். கொரோனானால தான் அது ஸ்டாப் ஆனது மெயின் மேட்ரு. கொரோனா வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தலைவனை உருவாக்காக முட்டது எனக்கு ரொம்ப வருத்தம்.